வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளிகை நேரம்னா என்ன. ஸோ இந்த குளிகை நேரத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, கெட்ட விஷயங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தாக முடியுமாமே. ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே இந்த குளிகை நேரத்தில் நடக்குமா அப்படிங்கிறதையும், நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா ஏன் கல்யாணம் அப்படிங்கிறது இந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க வரோம். ஸோ அதே மாதிரி இந்த குளிகன்னா யார், இந்த குளிகனுக்கும் நவகிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது. ஸோ அதே மாதிரி எதற்கு இந்த குளிகனுக்காக இந்த நேரம் டெய்லியும் 1.5 மணி நேரம் ஒதுக்கி கொடுக்குறோமே ஏன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே முக்கியமான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குளிகன்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த குளிகன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவகிரகங்கள் ஒருவரான சனீஸ்வரனோட பையன் தாங்க இந்த குளிகன். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா மாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜாதகம் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும், மாந்தி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த மாந்தி பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற இடத்த வச்சு ஜாதகத்தை மொத்தமாகவே மாற்றி போடக்கூடிய அமைப்பு அந்த மாந்திக்கு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாந்தியை தான் குளிகன் அப்படின்னுமே அமைப்போம். ஸோ இந்த மாந்திக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குங்க. ஒன்று மாந்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குளிகன். அதாவது பகல் நேரங்களில் வரக்கூடிய 1.5 மணி நேரத்தை குளிகை நேரம் அப்படின்னும், இரவு நேரத்தில் வரக்கூடியதை மாந்தி நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இரவு நேரத்தில் நம்ம பெரும்பாலும் எந்த விஷயமும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறனால தான் மாந்தி அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறது கிடையாது. பட் ஜாதகத்தில் மாந்தி அப்படின்னு நம்ம குறிப்போம். ஸோ அதே மாதிரி குளிகன் அப்படிங்கிறவன் இந்த சனீஸ்வரனோட மைந்தன் தாங்க. ஸோ இவனுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு நம்ம ராவணனோட காலகட்டத்துக்கு போகணுங்க. ஸோ இதற்கும் ராவணனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் மிகப்பெரிய அரசன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ராவணன் பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி கடும் தவம் செஞ்சு நவகிரகங்கள் எல்லாரையும் அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா இந்திரஜித் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறாங்க. அவரோட ஜாதகத்துல இந்த நவ கிரகங்களையும் கட்டுப்படுத்தி எந்தெந்த இடத்துல நின்னா யோகம் அப்படின்னு பார்த்து அந்தந்த இடத்துல வச்சு எல்லாரையும் சிறை பண்ணிடுறாங்க. அதாவது யாராலையும் அழிக்க முடியாத ஒரு தலைவனா அவர் பையன் வரணும் அப்படின்னு சொல்லி இந்திரஜித்தோட ஜாதகத்துல நவ கிரகங்களையும் இந்த மாதிரி நிக்க வச்சிடறாங்க. அதுல சனியை பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்துல நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா சனி 11ஆம் பாவத்துல லாபஸ்தானத்துல நின்றுச்சுன்னா மிகப்பெரிய ஆட்சி அமைக்கக்கூடிய யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் காலபுருஷ வீட்லையும் பார்த்தீங்கன்னா 11ஆவது வீடு கும்ப வீடா அமையும். இந்த கும்பம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு மூல திரிகோண வீடா அமையும். ஸோ அப்படிப்பட்ட யோகமான அமைப்புல சனீஸ்வரனை நிக்க வைக்கிறாரு. நிக்க வச்சது மட்டும் இல்லாம எக்கார்ந்து கொண்டு உன்னோட கால் இந்த 12ஆம் பாவத்துல படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 12ஆம் பாவம் அப்படிங்கிறது மோட்சஸ்தானம். அப்ப இறப்புகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சனீஸ்வரன் சொல்லிட்டு போயிறாரு. பட் சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு காலை மட்டும் 12ஆவது வீட்டுல வச்சிடறாங்க. ஸோ இந்த 12ஆவது வீட்டுல வச்சது தெரிஞ்ச ராவணன் பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரனோட காலை மட்டும் வெட்டிடுறாங்க. ஸோ சனீஸ்வரனோட கால் பார்த்தீங்கன்னா பறந்து போய் 1ஆவது வீட்டில் விழுது. ஸோ சனி லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கண்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்படி இந்திரஜித்தோட ஜாதகத்தில் கண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து போரில் இந்திரஜித் செத்து போயிடுறாரு. அந்த போய் துண்டா விழுந்த கால் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த கால் தான் அடுத்து உருவம் எடுத்து மாந்தியா மாறுதுங்க. ஸோ அதனால தான் ஜாதகம் எப்படி இருந்தாலும் இந்த மாந்தி நிற்கிற இடத்த வச்சு அந்த நபரோட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாந்தியை வச்சு ஜாதகம் பார்க்க நம்ம தமிழகத்துல இல்லை அப்படின்னா கூட இன்னுமே கேரளாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கத்தான் செய்றாங்க. ஸோ இதுதான் இந்த மாந்தியோட வரலாறு. ஸோ இந்த மாந்தி அப்படிங்கிறவர் நைட்டு வரக்கூடியவராக இருந்தார். அதே மாதிரி குளிகன் அப்படிங்கிறவர் பகல் நேரத்தில் வரக்கூடியவராக இருந்தார். இந்த குளிகை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எதுனாலுமே நீங்கள் செய்யலாங்க. இந்த குளிகன் யோகக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். யோகமான நேரம் தான் இந்த குளிகை நேரம். அப்புறம் ஏன் ப்ரோ திருமணம் மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, இந்த குளிகனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயத்த திரும்பி திரும்பி செய்யக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்குங்க. அதனாலதான் இந்த குளிகை நேரத்துல திருமணம் மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு திருமணம் நடக்கும்போது குளிகை நேரமாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அடுத்தடுத்து திருமணம் செய்ய மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் திருமணம் மட்டும் செய்யக்கூடாது, மற்ற எல்லா நல்ல விஷயங்களுமே இந்த குளிகை நேரத்தில் செய்யலாம். ஸோ அதனால தான் இறந்த உடலையும் இந்த குளிகை நேரத்தில் எடுக்க மாட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா திரும்ப அடுத்தடுத்து இறந்த உடல்களை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கி கொடுத்துருவார். அப்படிங்கிறனால தான்
குளிகை நேரம் முடிஞ்சு நம்ம அதற்கப்புறமேல் இறந்த உடல்களை எடுப்போம். ஸோ இதுதாங்க குளிகை நேரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. ஸோ தாராளமா நீங்க குளிகை நேரத்துல கல்யாணத்தை தவிர எந்த விதமான நல்ல விஷயங்களையும், முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம தொழிலுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் இந்த குளிகை நேரத்துல எடுத்தீங்கன்னா அது பன்மடங்கு பெருகி நல்லபடியான ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்குங்க இந்த குளிகை நேரத்துல. ஸோ இதுதான் இந்த குளிகை நேரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. ஸோ இந்த குளிகன் பார்த்தீங்கன்னா சனியோட உபகிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சனியை போலவே செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு வாழ்ந்தா இந்த மாந்தியும் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.